எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை காண்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, உலகில் 6000 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 100க்கும் குறைவான மொழிகளுக்குத்தான் எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் இருக்கிறது. அதில் 6 மொழிகள் தான் 2000 ஆண்டுகளை கடந்தும் வாழும் மொழிகள். அதில் 2 மொழிகள் தான் இன்றும் பேசப்படும் மொழிகள். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். 2000 ஆண்டு என்பது கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைதான் மதுரையில் வைகை கரையில் கீழடி ஆய்வுகளுக்கு பிறகு தமிழின் வயது 3500 என்று விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. 3500 ஆண்டுகால பழமையும் தொன்மையும் இளமையும் கொண்ட உலகின் ஒரே மொழி தமிழ்தான். இம்மொழியில் காப்பியங்கள் உண்டு, இம்மொழியில் சிற்றிலக்கியங்கள் உண்டு, அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள், அற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்று பலவும் உண்டு. இவைகள் எல்லாம் உள்ளடக்கியதுதான் தமிழ். சிலர் வேண்டுமானால் அது இல்லாவிட்டால் தமிழ் இல்லை, இது இல்லாவிட்டால் அது இல்லை என்று பேசுவார்கள். பக்தி இலக்கியம் இல்லாவிட்டால் தமிழ் இல்லை என்று ஒருவர் பேசியதாக நான் கேள்விப்பட்டேன். ஆமா, பக்தி இலக்கியம் இல்லாவிட்டால் பக்தி இலக்கியம் தான் இல்லாமல் போகும், தமிழ் இல்லாமல் போகாது. பக்தி இலக்கியம் இல்லாமல் இருந்தால் பக்தி தான் இல்லாமல் போகுமே தவிர தமிழ் இல்லாமல் போகாது. தன்னை தகவகித்துக் கொள்வதற்கான எல்லா கூறுகளையும் தமிழ் தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அது அக இலக்கியங்கள், புற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், அற இலக்கியங்கள், காப்பியங்கள், இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் நவீன இலக்கியங்கள், கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம் என்று பல விதங்களில் உலகெங்கும் கொண்டாட தகுந்த ஒரு மொழியாக இந்த மொழி இருக்கிறது என்ற போதிலும் கூட உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பான இலக்கிய வடிவம் ஆத்திசூடி. ஒரே வரியில் 1-2 சொற்களில் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட உலகின் ஒரே இலக்கியம் ஆத்திசூடி. அதற்கு இணையான அறம் பேசுகிற அகர வரிசையில் எழுதப்பட்ட மிக குறைந்த சொற்களோடு கூடிய ஒரு அற இலக்கியம் இந்த உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இல்லை. அதனால்தான் மகாகவி பாரதியார் ஆத்திசூடியை எழுதிய ஔவையை பற்றி பாடுகிற போது, பேசுகிற போது பாரதியார் சொன்னார், ஔவை தமிழின் அசைக்க முடியாத சொத்து என்று கொண்டாடினார். ஆழ்ந்த புலமையும் அறிவும் பெருங்கருணையும் இல்லாமல் ஆத்திசூடியை ஔவை எழுதியிருக்க முடியாது என்று வெங்கடசாமி நாட்டார் ஔவையை புகழ்ந்து பாடினார். ஔவை என்பது வயதான கிழவியை குறிக்கும் சொல் அல்ல. அறிவில் சிறந்த பெண்மணிகளை ஔவை என்று குறிப்பது வழக்கம். சங்க இலக்கிய காலம் தொட்டு பிற்பாடு 18ஆம் நூற்றாண்டு காலம் வரையிலும் வேறு வேறு காலங்களில் வேறு வேறு ஔவையார்கள் வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் பேசுகிறது. 6 ஔவையார்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. 3 ஔவையார்கள் என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஆவணப்பட இயக்குநராக நான் ஆத்திசூடியைத்தான் ஏற்பேனே தவிர ஔவையாரை பற்றி சொல்லப்படும் கதைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரபூர்வமான ஆவணங்கள் வேண்டும். திருக்குறளை ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நான் திருவள்ளுவரையே ஏற்பேனா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் திருவள்ளுவரின் சிறப்பு திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் அல்ல. திருக்குறளின் சிறப்பு திருவள்ளுவர் அல்ல. திருக்குறளின் சிறப்பு தமிழ்.
தமிழை தவிர வேறு ஒரு மொழியில் திருவள்ளுவரார் திருக்குறளை எழுதியிருக்கவே முடியாது. எவனாலும் எழுதியிருக்க முடியாது. மரியாதையாக சொன்னால் எவராலும் எழுதியிருக்க முடியாது. ஏனென்றால் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்று உலகத்தில் எந்த மொழியிலும் நீங்கள் எழுதிவிட முடியாது. திருவள்ளுவரை பற்றி கற்பனை கதைகள் இருக்கிறதா? இருக்கிறது. அவையை பற்றி கற்பனை கதைகள் இருக்கிறதா? இருக்கிறது. அவரவர்கள் விரும்புகிற வண்ணத்தில் திருவள்ளுவருக்கு வேட்டியும் சேலையும் புடவையும் கட்டி பார்க்கிறார்கள். ஆமா, அது அவரவர்கள் விருப்பம். யாருக்கு என்ன உணவு இருக்கிறதோ அதை அவரவர்கள் கடவுளுக்கு படைப்பது மாதிரி, அவனவன் சாப்பிடுகிற சாப்பாட்டை தான் தன் சாமிக்கு படைப்பது மாதிரி, யார் யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை உடுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்றை எல்லோரும் மறந்து போகிறார்கள். நீங்கள் உடுத்துகிற உடை, நீங்கள் அணிவிக்கிற பட்டயங்கள், நீங்கள் தருகிற பெயர் அல்ல திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திருக்குறள். மனத்துக்கண் மாசின் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்பது திருக்குறள். திருக்குறள் என்பது அறம். ஆத்திச்சூடி என்பது அறம். ஆத்திச்சூடி என்பது நீதி. அதை அவ்வை முன்வைக்கிற போது தான் வாழ்ந்த காலத்தில் தனது கோரிக்கைகளையும் தனது கால சூழலையும் முன்வைத்துதான் அவ்வை எழுதுகிறாள். அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை ஏன் எழுதினாள்? புதுமை பித்தன் கூட கேலி செய்வார். அறம் செய்ய விரும்பு ஆனால் செய்யாதே என்பார். ஒரு கட்டுரையில் அறம் செய்ய விரும்பு ஆனால் செய்யாதே என்பார். அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை ஏன் எழுதினாள் என்று கேட்டால், பண்டை தமிழகத்தில் புலவர்கள் உணவுக்கு பொருளுக்கு புலவர்களை அரசர்களை அண்டி வாழ்ந்த குறிப்புகள் இலக்கியத்தில் ஏராளமாய் காண கிடக்கிறது. அதான ஆற்றுப்படை. பாடுகிறவன் கவிஞன் புலவன் அரசனை புலவரனை போய் பார்த்து அவனை பாடி புகழ்ந்து பரிசில் பெற்று வாழ்ந்த காலத்தில் வந்து நிற்கிறவருக்கு பொருள் கொடுக்கிற உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று பாடியிருக்க வேண்டும். உண்மையில் அது ஆத்திச்சூடியில் உங்களுக்கும் எனக்கும் புத்திமதி சொல்வது மட்டும் அவ்வையின் வேலை இல்லை, அவ்வையின் கோரிக்கையும் அதில் அடங்கி இருக்கிறது. அடுத்த வரி அவ்வை சொல்கிறாள், ஆறுவது சினம் என்று. வாசலில் நிற்பவனை பார்த்து விரட்டி விடாதே, ஓ என்று சொல்லிவிடாதே, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று தான் வாழ்ந்த காலத்தில் காலச்சூழலையும் கோரிக்கைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு ஆத்திச்சூடி என்கிற ஒரு அழகிய அறநூலை அவ்வை தமிழுக்கு தந்தார் என்றால், அந்த அறநூலை எடுத்து வைத்துக் கொண்டு தான் வாழ்ந்த காலத்தில் மகாகவி பாரதியார் அந்த வடிவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு உள்ளடக்கத்தை மாற்றி ஒரு புதிய ஆத்திச்சூடியை தமிழுக்கு தருகிறார். அந்த புதிய ஆத்திச்சூடியில இடம்பெறும் ஒரு வரிதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. பெரிதினும் பெரிதுகள் என்கிற இந்த தலைப்பு புதிய ஆத்திச்சூடியில் மகாகவி பாரதியார் பயன்படுத்திய வார்த்தை. பகர வரிசையில் பே என்கிற சொல்லுக்கு அவ்வை பாடியது பெரியாரை துணைக்குள் என்பது தனிமனித ஒழுக்கம் சார்ந்தது. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு, அது 20 நூற்றாண்டா 8 நூற்றாண்டா 10 நூற்றாண்டா நமக்கு தெரியாது, சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாரதி தான் வாழ்ந்த காலத்தில் பாடுகிற போது பகர வரிசையில் பே என்ற சொல்லுக்கு பெரிதினும் பெரிதுகள் என்று எழுதினார். பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுதுகிற போது ஒரு புரட்சி செய்தார். வாசகர்கள் நேயர்களுக்கு நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த மொழியின் சிறப்பை காலகாலத்திற்கு கருத்தியல் ரீதியாக இந்த மொழி தன்னை எப்படி புதுப்பித்துக் கொண்டு வந்திருக்கிறது என்பதை வாசகர்களும் நேயர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வை பாடியதை அப்படியே பாரதி திரும்ப பாடவில்லை. வடிவத்தை மட்டும் வைத்துக் கொண்டு உள்ளடக்கத்தில் பெரும் மாறுதலை பாரதி செய்கிறார். முதல் மாறுதல் தெரியுமா உங்களுக்கு? அவ்வை தான் எழுதிய ஆத்திச்சூடிக்கு இறைவணக்க பாடலாக இறைவனை பாடுகிறாள், விநாயகரை போற்றி பாடுகிறாள். ஒரே ஒரு சமயத்தை சேர்ந்த ஒரே ஒரு கடவுளை வணங்கிவிட்டு தன் ஆத்திச்சூடியை அவ்வை தொடங்குகிறாள். அவள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கடவுளை வழிபட்டு விட்டு பாடல் எழுதினால் போதும் என்பது அவ்வைக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அந்நிய ஆட்சிக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அனைத்து மதத்து மக்களையும் ஒன்று திரட்டி
அடிமைத்தனத்திற்கு எதிராக போராட வேண்டிய அவசியத்தை உணர்ந்த பாரதி நான் எழுதிய ஆத்திச்சூடிக்கான இறைவணக்க பாடலை எழுதுகிற போது ஒரு தெய்வத்தை வைத்து எழுதவில்லை, மாறாக எல்லா தெய்வங்களையும் வைத்து தன் ஆத்திச்சூடியை துவங்குகிறார். அன்றர்களே, பெரிதிலும் பெரிது எது? அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை பெரியது, அவரவருக்கு அவரவர் கடவுள் பெரியது, அவரவருக்கு அவரவர்கள் வேத நூல் பெரியது. ஆனால் எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் எல்லா மனிதர்களும் சமம் என்று கருதுவது பெரிதினும் பெரிது. இன்னும் எளிய மொழி சொல்வதாயிருந்தால், நீ முஸ்லீமாக இருப்பதை விடவும் கிறிஸ்தவனாக இருப்பதை விடவும் இந்துவாக இருப்பதை விடவும் மனிதனாக இருப்பது மிக முக்கியமானது. அது பெரிதினும் பெரிது கேட்பது. அந்த பெரிதினும் கெரிது கேட்கும் உணர்வு பாரதிக்கு இருந்ததாலே தான் ஆத்திச்சூடி என்கிற வடிவத்தை எடுத்துக்கொண்டு அதை மறுபடியும் எழுதுகிற போது அந்த புதிய வடிவத்திற்கு பேரழகு சேர்ப்பதற்காக ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவெண்மணியான் கருநிறங்கொண்டு பார்க்கடல் மசை கிடப்போம் முகமது நபிக்கு மறைவுகள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் என்று எல்லா தெய்வங்களையும் 20 நூற்றாண்டு கால தமிழ் இலக்கியத்தில் முதன் முறையாக எல்லா தெய்வங்களையும் பாடிய பெருமைக்குரியவர் மகாகவி பாரதியார் மட்டும்தான். இன்னும் நான் செருக்கோடு சொல்வேன், தன் தமிழை எல்லா தெய்வங்களுக்கும் தந்தவர் பாரதியார். சாப்பிடு அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் தாரை வார்த்து கொடுத்தார் அவர். அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் பாரதியன் தாரை வார்த்து கொடுத்தான். எல்லா தெய்வத்தை வணங்குகிறவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பாரதி விரும்பினான். எல்லா தெய்வத்தை வணங்குகிறவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட வேண்டும் என்று பாரதி விரும்பினார். அந்த பழைய இலக்கிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு பாரதி செய்த அதே முயற்சியை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தேடி பாருங்கள், ஒருவேளை கிடைக்கக்கூடும் உங்களுக்கு. தமிழில் ஔவைக்கு பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுதினான். பாரதி எழுதியதற்கு பிறகு பாரதியின் அடியொட்டி பாரதிதாசன் ஆத்திச்சூடி எழுதினார். பாரதிதாசன் ஆத்திச்சூடி எழுதியதற்கு பிறகு தமிழில் ஏகப்பட்ட ஆத்திச்சூடிகள் எழுதப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் டாக்டர் வாசுவ மாணிக்கம் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். அதற்கு ஆத்திச்சூடி என்று பெயர் வைக்கவில்லை, தமிழ் சூடி என்று பெயர் வைத்தார். மகாகவி கவிஞர் சுத்தானந்த பாரதி ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். அதற்கு ஆத்திச்சூடி என்று பெயர் வைத்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக டாக்டர் சஞ்சீவி, பேராசிரியர் சஞ்சீவி, அவர் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். அதற்கு ஆத்திச்சூடி என்று பெயர் வைத்திருக்கிறார். மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த திருக்குறள் உரை எழுதிய டாக்டர் மூவா ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். அதுக்கு ஆத்திச்சூடி. கவிஞர் வாணிதாசன் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்கிறார். வாசுவ மாணிக்கம், நாச்சியப்பன், மெய்யப்பன், தமிழண்ணல், சோம இளவரசு, ரே முத்துக்கணேசன், ராமபாரதி, வாணிதாசன், சுத்தானந்த பாரதி, நா சஞ்சீவி, டாக்டர் மூவா என்று தமிழில் 10க்கும் மேற்பட்ட ஆத்திச்சூடிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தனியாக ஒரு ஆய்வே செய்யலாம் என்கிற அளவிற்கு ஒவ்வொரு ஆத்திச்சூடியும் ஒவ்வொரு காலத்தில் இருந்த சமூக பொருளாதார சூழ்நிலைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் எழுதப்பட்டது என்றால் தமிழ் காலகாலத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்திருக்கிறது. பெரிதிலும் பெரிதுகள் என்ற வார்த்தையை பாரதி சொல்லிவிட்டு போய்விட்டார். சரி, எது பெரிது தீர்மானிக்க வேண்டும் அல்லவா? அந்த கேள்வி இயற்கையாக படிக்கிற ஒருவருக்கு எனக்கு தோன்றுகிறது. பெரிதினும் பெரிது கேள்விக்கிறார் பாரதி. முதல்ல அப்ப எது பெரிது? எது பெரிதினும் பெரிது? யாரெல்லாம் எதை பெரிது என்கிறார்கள்? ஆத்திச்சூடி எழுதி அவையே ஒரு இடத்தில் எது பெரிது என்று கேட்டால் புவனம் பெரிது என்று சொல்லிவிட்டார். எடுத்தோட சொல்லிட்டார். இந்த உலகத்திலே எது பெரிது? இந்த உலகத்தில் எது பெரிது? உலகம்தான் பெரியது. அவ்வை எடுத்தெடுப்பிலே சந்தேகம் இல்லாமல் சொல்லிவிட்டாள். இந்த உலகத்தில் எது பெரியது? உலகம்தான் பெரியது. உலகத்தை விட பெரியது எதுவும் இல்லை என்று அவ்வை சொல்லிவிட்டாள். ஆனா அது மட்டும்தான் பெரியதா? வேறு யாரெல்லாம் எதையெல்லாம் பெரிது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று தேடி போனால் வள்ளுவன் எதை பெரிது என்று சொன்னான் என்று பார்த்தால், ஏனென்றால் பெரிது எது என்று தெரிந்தால் தானே பெரிதிலும் பெரிது கேட்க முடியும். வள்ளுவன் எதை பெரிது என்று கொண்டாடுகிறான்? வள்ளுவன் எதை பெரியது என்று போற்றுகிறான் என்று பார்த்தால்
வள்ளுவன் பெரியாரை துணை கொள்வதை பற்றி பேசுவது மட்டுமில்லை, பயன் கருதாமல் பயன் தூக்கார் செய்த உதவி. அல்ல கவனிக்கணும், ரொம்ப எளிமையான குறள். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை எது இன்னும் பெரிது, மலையிலும் பெரிது, கடலிலும் பெரிதா, எதிலும் பெரிது, மலையிலும் பெரிது. நாம் பார்க்க எது பெரிது? மலை பெரிது, கடல் பெரிது இல்லையா? அவ சொல்லிட்டா, மலை கடல் எல்லாம் உள்ளடக்கிய உலகம் பெரியது. ஆனால் பார்த்த மாத்திரத்தில் மலை பெரிது கடல் பெரிது என்று நினைக்கிறோம். ஆனா வள்ளுவன் சொல்கிறான், பயன் கருதாமல், திரும்ப நீ எனக்கு ஒன்றை செய்வாய் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல், மனக்கணக்கு இல்லாமல், உள்குத்து இல்லாமல், இன்னும் எளிமையாக சொல்கிறேன், உள்கொத்து இல்லாமல், இதை போட்டால் இது கிடைக்கும் என்று கீழ்மையான கணக்குகள் இல்லாமல், பயன் கருதாமல் யார் நன்மை செய்தார்களோ அவர்கள் செய்த நன்மை மலையை விட பெரிது. வள்ளுவன் சொல்லிட்டான், மலையை விட பெரியதுன்னு வள்ளுவன் சொல்லிட்டான். வள்ளுவனே கடலை விட பெருசுதான் சொல்றானா, வேற ஏதாவது பெருசுன்னு சொன்னானா? நிலையின் தெரியாது அடங்கியார் தோற்றம், தோற்றம் செயல் கூட இல்லை. வள்ளுவரை கவனிங்க நீங்க, அவன் செயல் கூட இல்லை. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் எதிலும் பெரிது, மலையிலும் மான பெரிது, அது கடலிலும் மான பெரிது. எது மலையை விட பெருசுன்னு வள்ளுவன் சொல்றான்? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம். டாக்டர் சொல்லிட்டு போனார்ல, மகிழ்ச்சியாரு எல்லாம் டாக்டர், ஒரே ஒரு கேள்விதான், மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு. ஆயின மனை பொழிய இல்லம் வீடாக துடியாலும் ஊற்று வீழ இப்படின்னு ஒரு பழைய தனிப்பாடல் இருக்கு. எல்லா துன்பங்களும் துயரங்களும் சுற்றி வந்து தாக்குகிற போது, எல்லா பிரச்சனைகளும் சுற்றி வந்து முட்டுகிற போது, எந்த வழியில் போவது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிற போது மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி வந்தால், வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான், இடுக்கன் மருங்கால் நகுக. கண்ணதாசன் திரும்ப கேட்டார், துன்பம் ஒரு வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. அடுத்தபடி ரொம்ப முக்கியம், இது கீழ்குலத்தில் இனிப்பு மேல்குலத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. கண்ணதாசன் இந்த கேள்வி சரி, ஆனால் வள்ளுவன் சொல்ல வந்தது என்ன தெரியுமா? இடுக்கன் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் சொன்னது பொருள், துன்பத்தில் இருக்கிறவனை போய் பார்த்து துன்பமாக இருக்கிறதா சரி என்று சொல்வது வள்ளுவன் கேலியில் சொல்லவில்லை, உன்னை பகடி செய்வதற்காக வள்ளுவன் சொல்லவில்லை. துன்பத்தில் இருக்கிறவனை பார்த்து எப்படி நீ சரி என்று சொல்லலாம் என்று நீங்கள் கேட்டால், வள்ளுவன் அதற்குள் ஒரு உண்மை வைக்கிறான். அதனை அடுத்துருவது அனுபவப்பதில், இப்போது துன்பம் இருக்கிறது என்பதற்காக நீ துவண்டு போய்விட்டால் அடுத்து ஒரு இன்பம் வருகிற போது அதை அனுபவிப்பதற்கான தகுதி இல்லாதவராக நீ போய்விடாயே. அதனால் அடுத்து வருகிற இன்பத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இப்போது உன்னை வலிமை உள்ளவனாக ஆக்கிக் கொள்ளு. அதற்கு உனக்கு இருக்கிற ஒரே வழி துன்பத்தை பார்த்து சிரி. துன்பத்தை பார்த்து சிரித்து விட்டால், துன்பத்தை பார்த்து சிரிக்க முடியும். என்னை அது வீழ்த்தும் என்றால், என்னை வீழ்த்தும் ஒரு துன்பம் என்றால், அதனை வீழ்த்துவதுதான் என் முதல் வேலை. அதனை வீழ்த்துவதன் வழியாக நான் என்னை காத்துக் கொள்ளுதல் வேண்டும். நான் இந்த அரங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு சொல்கிறேன், தன்னை காத்துக் கொள்வதன் பெயர் சுயநலம். அது கெட்ட வார்த்தை அல்ல, அது பிழையானது அல்ல. சுயநலம் என்பது தவறான சொல் அல்ல. பிறர் பொருளை திருடி வாழ்வதுதான் பிழையானது. தன் நலத்தை தானே பேணுவதில் ஒரு பிழையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தன்னலத்தை தானே பேணுவது மிக மிக முக்கியமானது. நான் இல்லாவிட்டால் ஏன் இந்த உலகம்? நான் இன்னும் காத்துக்கொள்ள வேண்டும். நான் நன்றாக இருந்தால், நான் உயிர்ப்போடு இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், என்னை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
நான் வாசித்தால் பேச முடியும், நான் படித்தால் பேச முடியும், நான் படித்ததே கற்றதை பிறருக்கு சொல்லித்தர முடியும். எனவே துன்பம் வருகிற போது எதிர்கொள்ளுகிற ஆற்றல் வந்து விடுமானால் செயல் கூட முக்கியம் இல்லை. வள்ளுவன் வார்த்தை சாதாரண நிலையின் தோற்றம்தான், செயல் கூட அல்ல. நிலை குலைந்த நிலையிலும் கூட, துன்பம் வந்த சூழலிலும் கூட அதை எதிர்கொள்கிற ஆற்றலோடு கூடிய தோற்றம் இருக்கு பாருங்க, அது எதனை விட பெரிது? எது மலையை விட பெரிது, எது கடலை விட பெரிது என்று பாடி வந்தான் வள்ளுவன். பயன் பார்க்காமல் எதிர்பார்க்காமல் செய்கிற நட்பும் உதவியும் அன்பும் கடலை விட பெரியது. துன்பம் வருகிற போது அசையாமல் நிற்கிற தோட்டம் இருந்தால் அது மலையை விட பெரியது. மலை பெரிது, கடல் பெரிது என்று பாடி அதே வள்ளுவன் இரண்டையும் விட பெரியது ஒன்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டு போனான். அது காலத்தார் செய்த உதவி. அது காலத்தார் செய்த உதவி. வள்ளுவன் தெரிஞ்சு போச்சு. இப்ப ஒருத்தன் கேட்பான், பசித்திருக்கிறான் ஒருவன், இன்னும் அரை மணி நேரத்திற்குள் அவனுக்கு உணவு தராவிட்டால் அவன் இறந்து போவான் அல்லது அவன் நினைவை இழப்பான். இப்போது அவனுக்கு என்ன தேவை சொல்லுங்க? உணவு. அப்போது அவனுக்கு தேவை இலக்கியமா? சொல்லுங்க. பசித்திருக்கிறவன், பசியின் உச்சத்தில் இருக்கிறவன், இன்னும் அரை மணி நேரத்திற்கு அவனுக்கு உணவு தராவிட்டால் அவன் இறந்து போவான், அவன் நினைவை இழப்பான் என்ற நிலையிலே இருந்தால் அவனுக்கு தேவைப்படுவது என்ன? உணவு. அவனுக்கு அப்ப தர வேண்டியது என்ன? உணவு. அந்த உணவை, ஒரு கை அகல சோறை, அது விற்காமல் சாப்பிடுகிற ஒரு குவளை தண்ணீரை நான் ஒருவனுக்கு தருகிறேன். யாரோ ஒருவர் அவனுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கிறார். எது பெரிது என்று சொல்லுங்கள்? எது பெரிது என்று சொல்லுங்கள்? உணவு பெரிது. உணவுதான் பெரிது. ஆமா, 1 கோடி ரூபாய் குவித்து வச்சிருக்கிற பணம் பொருளா பொண்ணா தெரியாது. அந்த பசிக்கு எது தேவை? உணவு. வள்ளுவன் சொன்னா, காலத்தால் செய்த உதவி சும்மா சொல்ல, சிறிது எனினும். நீ 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்கா, என்னையா இவ்வளவு செஞ்சிருக்கான், அது பெருசு இல்ல. ஒரு கப்பு சோறும், ஒரு கோப்பை சோறும், ஒரு கோப்பை தண்ணீரும் குடிச்சிட்டு அதுக்கு நீ கூட புகழ் கொண்டாடுறியான்னு கேட்டா வள்ளுவன் சொன்னா, அது சிறிதுதான், ஆனால் அது பசிக்கு உணவு. பசிக்கு உணவு. பாரதியார் சொல்லுவார், எங்கள் கண்ணன் பசிக்கு உணவு, மழைக்கு குடை என்று சொல்வார். அப்படி இருக்கணும். அந்த பசிக்கு உணவு என்பது காலத்தால் செய்த உதவி. வள்ளுவனுக்கு தெரியும் அது சிறிது, ஆனால் காலத்தால் செய்த உதவி சிறிது எனினும் எதோட பெருசு? ஞானத்தின் மான பெரிது. உங்க உலகத்தை விட எதுல பெருசு? அது பெருசு. எது பெருசு? பசித்தவனுக்கு தந்த ஒரு கவளம் உணவு, அது சிறிதுதான். டால்ஸ்டாய் வேறு வார்த்தைகளில் சொன்னார், ஒரு கோடீஸ்வரன் கொடுக்கிற 1,00,000 ரூபாய் பணத்தை விடவும், அவர் கோடீஸ்வரன் ஒருவருக்கு தானமாக அன்பினால் கருணையால் கொடுக்கிற 1,00,000 ரூபாய் பணத்தை விடவும் 10 ரூபாய் கூலிக்காரன் தன் கூலியில் இருந்து வாங்கி கொடுக்கிற 1 ரூபாய் பணம் உலகத்தில் உயர்ந்தது என்று டால்ஸ்டாய் எழுதினார். ஏன் உரியது? அதுதான் காலத்தால் செய்த உதவி. பசி தீர்ப்பதுதான் பெரிது. பெரிதிலும் பெரிது எது தெரியுமா உங்களுக்கு இந்த சமூகத்தில்? பசி தீர்ப்பது. பாரதி பெரிதிலும் பெரிது என்று கேட்ட சமூகத்தில் அவன் வாழ்ந்த காலத்தில் பெரிதிலும் பெரிது கேட்கிற பண்பு இல்லை. நீங்கள் அதை மறந்துவிடக் கூடாது. இது 2000 ஆண்டுகளாக ஆசையை அழிவுக்கு காரணம் என்று போதித்த சமூகம், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாது என்று கற்றுக் கொடுத்த சமூகம். என் பெற்றோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், சம்பாதிக்கிற பணத்துல வாழ கத்துக்க,
இதுதான் 100 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக சொல்லப்பட்டது. நான் என் மகளுக்கு அப்படி சொல்வதில்லை. சம்பாதிக்கிற பணத்தில் வாழ கற்றுக்கொள்ளாத என் மகளே, உனக்கு என்ன தேவையோ அதற்கு சம்பாதிக்க கற்றுக்கொள். வாங்குகிற செருப்புக்கு காலை வெட்டாதே மகளே, வாங்குகிற செருப்புக்கு ஏற்ற மாதிரி உன் காலை வெட்டிக் கொள்ளாதே மகளே, உன் காலுக்கு ஏற்ற செருப்பை தேடு. உனக்கு என்ன தேவையோ உன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுகிற பொருளை ஈட்டுவதுதான் பெரிதிலும் பெரிது கேட்பதை தவிர இருப்பதற்குள் வாழ்வதற்கும் மிகப்பெரிய வாழ்க்கையை ஒரு சின்ன ஓட்டுக்குள் அடைப்பதும் காலம் கடந்து போன சிந்தனை என்று பாரதி கருதினான். ஆனா அதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க? ஆசை அழிவுக்கு காரணம் என்றார்கள். இல்லை, இந்த உலகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் ஆசை அல்ல. இந்த உலகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் பசி. நான் இந்த ஒரு புள்ளியை தொட்டு விட்டு உங்களுக்கு சொல்றேன் எது பெரியது என்று சொல்கிறேன். ஆசை எல்லா வயதிலும் ஒரே மாதிரி இருக்குமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 5 வயது குழந்தையின் ஆசையும் 25 வயது இளைஞனின் ஆசையும் 50 வயது கிழவனின் ஆசையும் ஒன்றா? இல்லை. சுஜாதா ஒரு முறை எழுதினார், சின்ன வயதில் எவ்வளவோ ஆசைகள் இருந்தது, 70 வயதில் காலையில் சிரமம் இல்லாமல் மலம் கழித்தால் போதும் என்று இருக்கிறது என்று எழுதினார். 70 வயதுக்காரனுக்கு என்ன ஆசை இருக்கும்? அப்ப ஆசை எல்லா பருவத்திலும் ஒன்று அல்ல. ஆனால் பசி எல்லா பருவத்திற்கும் உண்டு. 5 வயதுக்காரனுக்கு பசிக்கும்? இல்லை. பிறந்து 5 நிமிடமான குழந்தைக்கு பசிக்கும். தொப்புள் கொடி அறுத்த கணத்தில் பசி துவங்கிவிடும். அது அன்னை இட்ட தீ அடி வயிற்றில். அதான் பட்டினத்தார் பாடினார், அன்னை இட்ட தீ அடி வயிற்றில். அந்த பசி தீ எப்போது அடங்கும்? திரும்ப உன்னையும் என்னையும் கிடத்தி எரியூட்டுகிற வரையில் இருக்கும். எரியூட்டிய பிறகும் கூட, அல்லது எரியூட்ட போவதற்கு முன்பு கூட, நீ இவ்வளவு நாள் தின்றதை உனக்கு நினைவூட்டுவதற்காக உன் ஊரும் சுற்றமும் உறவும் வந்து உனக்கு என்ன போடும்? அவர் ஒரு டெர்லின் சட்டை ஆசைப்பட்டார், அவர் ஒரு டெரிகாட்டன் சட்டை ஆசைப்பட்டார், அவர் ஒரு ஆப்பிள் மொபைல் வாங்கணும்னு சொன்னார், கடைக்கு கொடுங்கன்னா கொடுப்பான். அதுதான் ஆசை பருவத்திற்கு ஏற்ப மாறும். ஆனால் பசி எல்லா பருவத்திலும் நிற்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்போ ஆசை இல்லாமல் வாழ முடியும்? அடுத்த நீங்க சொல்லுங்க. பசி இல்லாமல் வாழ முடியாது. ஆசை இல்லாமல் வாழ முடியுமா? ஆசை முடியாமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பட்டணத்தார் இருந்தார் இல்லையா? சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு பணம், சோழ பேரரசனுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு செல்வம் இருந்த பட்டினத்தார் எல்லா செல்வத்தையும் விட்டு விட்டு காதத்தை ஊசியும் வாழாதான் கடைபிடிக்க என்று இடுப்பில் ஒரு முழம் துண்டோடு வந்து விட்டார். வந்துட்டார்ல. என்னடா நமக்கு லோன் கொடுக்கிறாளே இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சோழ அரசன் தேடி வந்தான். வருவாங்க, தேடி வந்தாங்க. ஒரு பாறை மேல பட்டினத்தார் உட்கார்ந்து இருந்தார். அரசன் வந்து கேட்டான், இது என்ன கோலம்? தவக்கோலம். ஏன் இப்படி தேர்வு? என்ன பயன்? பட்டினத்தார் சொன்னார், நான் ஏழ்மையாத துறவி அமர்ந்திருக்கிறேன், நீ அரசன் நிற்கிறாய். முடிஞ்சு போச்சு, அங்க கணக்கு முடிஞ்சு போச்சு. அந்த பட்டினத்தாருக்கே கூட எல்லா ஆசைகளையும் மறுத்த பிறகும் கூட பசி இருந்துச்சா? இருந்துச்சு. ஆமா, எழுதினார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் கொண்டு வந்தால் வீடு வீடா போய் சாப்பாடு வாங்கி பார்த்தாரு. வெக்கமாயிடுச்சு. ஒரு வீட்டுல கொடுக்குறேன், ஒரு வீட்டுல கொடுக்கல. எல்லா வீட்லயும் ஒரே மாதிரியா கொடுக்குறாங்க. சொந்த வீட்லயே ஒரே மாதிரியா கொடுக்குறாங்க. சொந்த வீட்லயே எல்லா நாளும் ஒரே மாதிரியா கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்ல. பார்த்தாரு, ஓரமா போய் உட்கார்ந்துட்டாரு. நம்மோட ஒரு சாமியார் இருக்கான், பசிக்கிறவனுக்கு சாப்பாடு யாராவது இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் கொண்டு வந்தால் உண்போம்.
பிறக்கமுடன் அழைத்தாலும் வாரேன், என் ஏகம் திளைத்தாலும் போகேன். இனி நான் மனிதர்கள் ஆசையை அறுத்து விட முடியும், பசியை அறுக்க முடியுமா? முடியுமா சொல்லுங்கள். முடியாது. நீ மூன்றாவது கேட்கிறேன் உங்களுக்கு. ஆசை துன்புறுத்தும், கொல்லாது. சரியா? ஆசை துன்புறுத்தும், கொல்லாது. ஆசை கொலை செய்யாது. பசி என்ன சொல்றான் நம்மாடு? பசி கொள்ளுதுங்கிறான், கொலை பசிங்கிறான். என்ன அர்த்தம்? பசி கொல்லும், ஆசை கொல்லாது. எனில் இந்த உலகத்தின் எல்லா தீமைகளுக்கும் ஆதாரம் ஆசையா பசியா? பசிக்குதா? மாமா ஆயிடுச்சு, நெருக்கி சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு. இந்த உலகத்தின் எல்லா தீமைகளுக்கும் ஆதாரமான துன்பம் எது? ஆசையா பசியா? என்ன கேட்கிற? பசி. அதுதான் பெரும்படி. அதற்கு உணவிடுவதுதான் பெரிதும் பெரிது. அதனால்தான் வள்ளல் பெருமான் அணையாத அடுப்பை ஏற்றி வைத்தார். அவருக்கு தெரிகிறது ஆசை. அவர் துறவி. ஆசை காரணம் என்று அவர் சொல்லவில்லை, பசிதான் காரணம். வருகிற எல்லோருக்கும் அவருக்கு தெரிந்தது, கோவிலில் விளக்கெரியாவிட்டாலும் பரவாயில்லை, கோவிலுக்கு வருகிறவன் வயிறு எரியக்கூடாது என்று நினைத்தார். கோவிலில் விளக்கெரியாவிட்டாலும் பரவாயில்லை, கோவிலுக்கு வருகிறவன் வயிறு எரியக்கூடாது என்று நினைக்கிறவன் கடவுளை நம்புகிறவன் துறவி. கோவிலில் விளக்கு இருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்கள் கோவிலுக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள். மனிதனின் பசிக்கு எதிராக இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லா கடவுளுக்கும் எதிரானவர்கள். பல்லுயிர்க்கும் ஈர்ந்து வாழ்வது மனிதனின் கடமை. இல்லாவிட்டால் பெரிதும் பெரிது கேட்ட பாரதியார் எழுதுவாரா? நீங்க பல நாள் படிச்சிருப்பீங்க, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் வாங்க. இந்த உலகத்தில் எது பெரியது? புவனம் பெரியது, மலையை விட பெரியது, கடலை விட பெரியது, எல்லாவற்றையும் விட பெரியது எது? பூமி. இந்த உலகத்தில் இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலக்கியம்தான் மேற்கத்திய உலகம் பூமி உருண்டை கண்டுபிடிப்பதற்கு என்பதற்கு முன்பாகவே பூமி உருண்டை என்று பாடியவர்கள் தமிழர்கள். மழை எங்கே இருந்து பெறுகிறது என்று மேற்கு கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே மழை எப்படி பெய்கிறது என்று பாடியவள் ஆண்டாள் திருப்பாவையில். அவ்வளவும் இருந்தது நமக்கு, அவ்வளவு செல்வம் நமக்கு இருந்தது. எல்லாவற்றிலும் பெரிது இந்த உலகம்தான். ஆனால் ஒரு தராசை பாரதி உங்கள் முன்னே என் கண்முனை நிறுத்தி கட்டுகிறான். ஒரு தராசில் இந்த உலகத்தை வைக்கிறான். எது பெரிதென்று அவ்வை பாடினாலோ, எது பெரிதும் பெரிது என்று வள்ளுவன் சொன்னானோ, எது பெரிதென்று நீங்களும் நானும் என்று நம்புகிறோமோ, எந்த பூமியில்லாவிட்டால் நீங்களும் நானும் வாழ முடியாதோ அந்த பூமியை ஒரு தராசிலும் இன்னொரு தராசில் யாரை வைக்கிறான்? ஒரு தனி மனிதனின் பசியை வைக்கிறான். தனி ஒருவனுக்கு உணவு என்ன பொருள்? அவனுக்கு உறவு இல்லை என்று பொருள். சும்மா மனப்பாட பகுதியில் கடந்து போகிற பகுதி இல்லை. சரி, ஒருவனுக்கு தனி ஒருவன். ஊர் இல்லை, உறவு இல்லை, சுற்றம் இல்லை, சாப்பிட்டாயா என்று கேட்க நாதி இல்லாத ஒருவன், அவன் தான் தனி ஒருவன். அந்த தனி ஒருவனுக்கும் உணவு கொடுக்க முடியாத ஒரு உலகம் அழிந்து போகட்டும் என்று பாடினால் பாரதி உலகத்தை பெரிதாக கருதினானா, தனி மனிதனின் பசியை பெரிதாக கருதினானா? சொல்லுங்கள். அதனாலதான் பாரதி பாடினா, வயிற்றுக்கு சோறிட வேண்டும். சோறு எங்க போடுவாங்க? சோறு எங்க போடுவாங்க? அப்படி ஏன் அப்படி சொன்னா? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் ஏன் சொன்னா? செவி நுகர் கனின்னு சொல்லிட்டு போயிடுவான்னு பயந்துட்டான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை? வாழும் மனிதர் எல்லோருக்கும். அதான் பப்பாசிக்கு தலைவராக இருக்காருல்ல,
செத்தவனுக்கு இல்ல, இருக்கிற வரைக்கும் சோறு போடாம செத்து போன பிறகு தவசம் வைக்கிறது இல்ல. உள் நெருப்பில் உயிரோடு எரிகிற உலைக்கு அரிசி போடாமல், உள் நெருப்பில் உயிரோடு எரிகிற உலைக்கு அரிசி போடாமல் செத்த பிறகு வாய்க்கரிசி போடும் புத்திசாலிகள் நிறைந்த சமூகம் இது என்று பாரதிக்கு தெரிந்ததாலேதான் வயிற்றுக்கு சோழிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் என்று பாடினான். இங்கு வாழும் நம்மோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லோரின் பசியை தீர்ப்பதுதான் ஒரு சமூகத்தின் முதல் கடமை. நான் எந்த நாட்டிலும் போய் சொல்லுவேன், பசித்தவன் ஒருவன் இருந்தாலும் அது வல்லரசு இல்லை. அந்த நாடு நிலவுக்கு போயிருந்தால் என்ன, செவ்வாய்க்கு போனால் என்ன, புதனுக்கு போனால் என்ன, நாசமாய் போனால் என்ன, நீங்கள் எங்கே போய் என்ன செய்ய போகிறீர்கள்? அருகாமையில் இருக்கிறவனின் பசியை அறியாமல், அவனுக்கு உணவு தராமல், அவனுக்கு உணவு தருவதற்கான வழிமுறைகளை கண்டறியாமல் கடவுள்களை தேடுவதும் மதங்களை தேடுவதும் சமூக நீதி ஆகாது. பிறன்மனை புகுவானா ராமன், பிறன்மனை புகுவானா ராமன்? நான் கேட்கிறேன் உங்களை. பிறகு யோசித்து பாருங்கள், உங்களுக்கு பொருள் புரியும். பிறன்மனை புகுவானா ராமன்? நான் ராமாயணம் தான் பேசுகிறேன். பிறன்மனை நோக்காத பேராண்மை என்றால் பிறன்மனை ராமன் புக மாட்டான் என்று பொருள். பிறன்மனை புகுந்தால் அவன் ராமன் இல்லை என்று பொருள். சில பேருக்கு புரிந்திருக்கிறது, சில பேருக்கு ராமனை புரிந்திருக்கிறது, அல்லது நான் சொன்ன காப்பியம் புரிந்திருக்கிறது. உணவு, எல்லா உயிர்களுக்கும் உணவு. இந்த உலகத்தின் தீமைகளுக்கு காரணம் ஆசை அல்ல, இந்த உலகத்தின் தீமைகளுக்கு காரணம் பணம் அல்ல, இந்த உலகத்தின் தீமைகளுக்கு காரணம் நகை அல்ல, பொன் அல்ல, பொருள் அல்ல. எல்லா தீமைகளுக்குமான ஆதாரம் வசித்தவன் இன்னும் நம்மோடு இருப்பது. வசித்தவர்களுக்கு நடுவில் இருக்கிற வரையில் நான் பார்த்திருக்கிறேன் சோமாலிய குழந்தைகள் விமானத்தில் இருந்து விழும் உணவுப் பட்டலங்களை சாப்பிடுவதை. எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஆனால் இன்னும் எனக்கு அது மறக்கவில்லை. இது தொலைக்காட்சி வந்த புதிது. பசியால் வாடும் சோமாலிய குழந்தைகளுக்கு தாழ பறந்து வரும் விமானங்கள் உணவுப் பட்டலங்களை போடுகிறது. மண்ணும் சகதியுமான சேற்றிலே விழுந்த உணவுப் பட்டலங்களை இந்த குழந்தைகள் ஓடி போய் எடுக்கிறார்கள். கொஞ்சம் வளர்ந்த பெரிய பையன்கள் நிறைய போய் பொட்டலங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். மெலிந்த இளைய சிறிய பையன்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. தியரி சொல்கிறது, டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். தகுதி உடையவன் பழைத்துக் கொள்வான். ஆனால் இயற்கை வேறு மாதிரி வேலை செய்கிறது. உணவு கிடைக்காத குழந்தைகள் பிழைத்துக் கொண்டார்கள். உணவு சாப்பிட்ட குழந்தைகள் இறந்து போனார்கள். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? உணவு சாப்பிட்ட குழந்தைகள் பசிக்கு பழகி இருந்தார்கள், அவர்கள் சாகவில்லை. உணவு சாப்பிடாமல் உணவு கிடைத்த குழந்தைகள் இது நாள் வரை சாப்பிடாமல் இருந்து நிறைய சாப்பிட்டதால் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்து போனார்கள். உணவு கிடைக்காத குழந்தைகள் பிழைத்துக் கொண்டார்கள், உணவு கிடைத்த குழந்தைகள் இறந்து போனார்கள். இதை உலகம் பார்த்தது. இது நடக்கிற போதுதான் உபரியான கோதுமையை கொண்டு போய் கடலில் கொட்டினார்கள். என்ன வல்லரசு, என்ன ஜனநாயகம்! உலகின் மக்கள் தொகையில் 2/3 மக்கள் உணவுக்கு போராடிய போது உபரியாய் விளைந்த கோதுமையின் விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, தன் லாபம் சுருங்கிவிடக்கூடாது என்பதற்காக, வயிறு சுருங்கி வாழ்கிறவரின் கண்ணீரை பற்றி கவலைப்படாமல் கோதுமை கொண்டு போய் கடலில் கொட்டியதன் பெயர் ஜனநாயகமா? நீங்கள் உலகத்தின் பெரிய ஜனநாயகம் என்றால் அதனிடம் அவமானம் என்ன இருக்கிறது?
நீங்கள் உபரியாய் விழுந்ததை கொண்டு போய் கடலில் கொட்டினீர்கள். நாங்கள் சொற்பமாய் விழுந்ததை கூட அதை பிடித்து வந்தவனுக்கும் போனவருக்கும் கொடுத்தோம். நாங்கள் ஏற்றிய விளக்கு வடவரில் இன்னும் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறார். அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நாங்கள் நடப்போம். அந்த விளக்கின் வெளிச்சத்தில் பிறர் பசி தீர்க்கும் சமூக பணிகளை மேற்கொள்வோம். இலக்கியம், எழுத்து, வாசிப்பு, புத்தகம், மொழி எல்லாம் வேறு எதற்கும் இல்லை என்றால் பசி காணாத ஒரு சமூகத்தை உண்டாக்குவதற்கு. அதுதான் பெரிதிலும் பெரிது. பிறர் பசி தீர்ப்பது, உண்பதற்கு முன்பு காக்கைக்கு ஒரு கவளம் வைப்பது, வீட்டில் இருக்கும் கொய்யா மரங்களில், வீட்டில் இருக்கும் பலா மரங்களில் 10 இரவில் வரும் வௌவால்களுக்கும் அணில்களுக்கும் பறவைகளுக்கும் விட்டு வைப்பது, பல்லுயிரும் உண்டு வாழும் ஒரு உலகத்தை உண்டாக்க விரும்புவது. நான் பைபிளில் நிறைய படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு இடம் எனக்கு பைபிளில் ரொம்ப பிடித்த இடம். 3 மீன் துண்டுகளையும் 5 அப்பங்களையும் வைத்துக் கொண்டு அவர் 5000 பேருக்கு உணவளித்தார் என்ற ஒரு பகுதியை நான் படித்திருக்கிறேன். அது சாத்தியமா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அது கற்பனையா இல்லையா என்று எனக்கு நான் யோசிக்கவில்லை. ஒரு 3 மீன் துண்டுகளையும் 5 அப்பங்களையும் வைத்துக் கொண்டு எப்படிடா 5000 பேருக்கு உணவளிக்க முடியும் என்று எளிமையான ஒரு கேள்வியை யார் வேண்டுமானாலும் எழுப்பி விடலாம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு 5000 பேருக்கு அவர் உணவளித்தார் என்கிற எண்ணமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. அந்த எண்ணம் தான் பெரிதிலும் பெரிது கேட்பது. பசித்திருப்போருக்கு உணவு தாருங்கள். பசி என்று யார் வந்தாலும் ஒரு கவலம் உயிர் காக்க உணவு தாருங்கள். அதுதான் இந்த உலகத்தை விட எல்லாவற்றை விடவும் உயர்ந்தது, சிறந்தது. நன்றி.